ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சண்டே மத்தியானத்துக்கு மேலே எடுத்த ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். சரி, சண்டே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க, அம்மன் கோயில். சரி, போயிட்டு வரலான்னு சொல்லி சாயங்காலம் ஒரு 5 மணி மேலே கிளம்பிட்டுருக்கேங்க. அந்த கோயிலுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேங்க. எண்ணெய், பூ, அப்புறம் வந்து ஊதுபத்தி எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கேன். என் பொண்ணு பாருங்கள் அழகாக எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க கூடையை. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்கன்னா கோயிலுக்கு எடுத்துன்னு போகிற கூட தாங்க அது. அழகாக பாருங்கள், எங்கள் பொண்ணு தாங்க அது நடந்து போகிறது. அந்த கோயில் இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டாண்டங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டாண்டேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் தாங்க இருக்குது. கோயில் வந்துடுச்சுங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்குங்க. இந்த மரம் சுற்றினா நல்லது சொல்லுவாங்க. அதுதாங்க இந்த மரம் இங்கே இருக்குது. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயிலுங்க, ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு பூலாம் போட்டு போவாங்க. கிட்ட இருக்கவங்க வந்து மாற்றி மாற்றி வந்து நாங்களும் மாற்றி மாற்றி போய் செய்வோங்க. நான் போய் என்ன பண்ணேன் பார்த்திங்கன்னா, பூலாம் இருந்ததுங்க, பழைய பூலாம் எடுத்து போட்டு நல்லா பெருக்கிட்டு நான் எடுத்துன்னு போன பூலாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. எங்கள் வீட்டாண்டே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்கிட்டயே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்கங்க. என்கிட்டயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்கங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது எங்கள் அம்மான்னு சொல்லி கேட்பாங்க. ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு ஒரு இடம் காமிச்சிடலாங்க ப்ளைனாக. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க ப்ளைனாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய முள் மரம்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ வெட்டி எடுத்துட்டாங்க. அதனால் வரவங்களுக்கு வழி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க நிறைய பேர் வந்து வேண்டிகிட்டு போயிருக்காங்க, குழந்தைக்காக, அப்புறம் வேலைக்காக, அதெல்லாம் வேண்டிகிட்டு போயிருக்காங்க. பூலாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா விளக்குலாம் இருந்ததுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பாட்டி அன்றைக்கி ஏற்றி வச்சுட்டு போயிருக்காங்க போல். நான் எல்லாமே சுத்தம் படுத்தி விளக்கு பூலாம் போட்டு நான் எடுத்துன்னு போன எண்ணெய் திரியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் கொண்டு போன ஊதுபத்தி ஏற்றி வச்சேன், விளக்கு ஏற்றி வச்சுருக்கேங்க. அன்றைக்கி ரொம்ப பார்த்திங்கன்னா எப்பவுமே அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க. சரி, அன்றைக்கி தான் என் பசங்களும் வீட்டில் இருப்பாங்க, சரி போயிட்டு வரலான்னு சொல்லி தாங்க நான் போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு என்ன வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்போம், எதனா வேணும்னா நாங்கள் வாங்கி தருவோன்னு. நான் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், கோலமாவு, அப்புறம் என்னால் முடிஞ்சது நான் வாங்கி கொடுப்பேங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களால என்னென்ன முடியுமோ அப்போலாம் இந்த கோயிலுக்காக நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோங்க. வேலைக்காக கூட நிறைய பேர் வந்து வேண்டிட்டு போயிருக்காங்கங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா பொன்னி அம்மனுங்க. இவங்கக்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைய பாக்கியம்ங்க, அப்புறம் திருமண தடை, அப்புறம் வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேண்டிட்டு போயிருக்காங்கங்க. நான் கூட ஒரு வேண்டுதல் வச்சு அது நிறைவேறுச்சுங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா தான் கும்புறதுன்னு இல்லைங்க. இந்த அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரோட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே முடிச்சுட்டு கற்பூரம்லாம் காமிச்சிட்டு கோயிலெலாம் சுற்றிட்டு வந்து வெளியேருந்து ஒரு வியூ எடுத்துருக்கேங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.